ஹலோ மக்களே! என்னதான் மழை பெஞ்சாலும் வெயில் அப்படியே தாங்க இருக்கு. கிச்சன்ல நின்னு சமைக்கவே முடியல. சிம்பிளா ஒரு ஒன் பாட் வத்த குழம்பு சாதம் செய்யலாமா? இந்த டிப் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லெண்ணெயில தான் செய்யணும். நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமா வடகம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியா சேர்க்கக்கூடாது. இதில சின்ன வெங்காயம் இருந்தா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பழுத்த தக்காளிய கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமா தனி மிளகாய்த்தூள் கலருக்காக 1 ஸ்பூன் தனியாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். உப்பையுமே சேர்த்துருங்க. ஒரு 1/2 டம்ளர் புளி தண்ணி கரெக்ட்டா இருக்கும். இதையுமே சேர்த்துரலாம். தண்ணி அளவு வந்து சொல்றேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கணும். குழைவா வேணும்னா 1க்கு 3 பங்கு வந்து சேர்த்துக்கோங்க. உங்க வீட்டு வந்து 1க்கு 3 பங்கு தண்ணி வந்து எடுக்கும் அரிசி அப்படின்னா, 1க்கு 4 பங்கு தண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு குழைவா வந்து கிடைக்கும். இப்ப திரும்ப நல்லெண்ணெயில கொஞ்சமா சுண்டைக்காய் வத்தல், கூடவே மணத்தக்காளி வத்தல் வந்து சேர்த்து, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம வந்து சேர்த்தணும். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் கண்டிப்பா சேர்க்கணுங்க. நல்லா தண்ணி தள தளன்னு கொதிக்கிறப்ப நீங்க வந்து உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிடுங்க. உப்பு ஒரு கல் வந்து கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம ரைஸையுமே அதில போடுறதுனால. ரைஸ் போட்டு மூடி வச்சுட்டு, ஹை ஃப்ளேம்னா 3 விசில், ஸ்லோ ஃப்ளேம்னா 2 விசில் போதும். சூப்பரா ரெடி ஆயிடும். இந்த ஒன் பாட் ரைஸ்க்கு வெறும் வத்தல் வந்து டேஸ்ட்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க் யூ.